மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, பின்னால் கொஞ்சம் நீங்கள் வந்த வழியை பார்க்குறீங்களா? திரும்பி யார் அரசியலை விட்டு ஒதுங்கி போங்கன்னு சொல்கிறீங்க? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னா சொல்லிப்பார், சும்மா தமிழ்நாடே கதிகலமும். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை அரசியலை விட்டு ஓரமோன்னு சொல்கிறேன். நீ என்ன அப்படி சாதிச்சு கிழிச்சிட்டுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு சாதனையும் கிடையாது. வந்த 50 நாளில் மின்வெட்டு பிரச்சனை தான் வந்துதான் மக்களுக்கான ஒரு இது அவப்பேருன்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கேன் உங்களுடைய இயக்கத்துக்கு. அப்படி இருக்கும்பொழுது எங்கள் தலைவரை ஓரம் நீங்கள் அரசியல் விட்டு ஒதுங்கிங்கன்னு சொல்கிற அருகதை அமைச்சர் அவர்களுக்கு கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கடந்து வந்த பாதையை ஒன்றுனையும் பாருங்கள். நாங்கள் பிஜேபி எதிர்த்து நிற்கிறோன்னு, அதே பிஜேபியிலேருந்து வந்த சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் போய் சேர்ந்தார், அங்கேருந்து துரத்தி விட்டாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவில் போய் சேர்ந்தாப்புல ஏடிஎம்கேல போய் சேர்ந்தாங்க, அங்கேருந்து துரத்தி விட்டுட்டாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைஞ்சிருக்காப்புல. சரி, அங்கேயாவது போயிட்டு முட்டு கொடுக்கணும்ல, அதுக்காக வந்து சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் திசை திருப்பணுன்றதுக்காக ஒரு திசை திருப்புறாரு. அங்கே விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து கட்சியில் இணைந்தால் எங்கள் மக்கள்கிட்டேருந்து ஒரு கெட்ட அவப்பேர் வந்துருமோன்ற ஒரு பயத்தினால அவர் என்ன உளறனே தெரியாமல் உளற்றிருக்காப்புல. எப்படி என்ன உளறனே தெரியாமல் அங்கே வந்து குதிரை பேசுனதுக்கான எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது. நீங்கள் பேசுனதுக்கான ப்ரூஃப் உங்களுடைய கூட்டணி கட்சிகளே இருக்குது, வைகோ அவர்களே வச்சுருக்காப்புல, வேறு யாரும் வேணாம். அப்படின்னு கைது பண்ண போனால் விஜய் அவர்களை தான் நீங்கள் கைது பண்ணணும். சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களே, நீங்கள் ஏன் செந்தில் பாலாஜி, ஏன் கரூர் போனால் பயமா? நான் செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்து எங்கே செந்தில் பாலாஜி அவர்கள் நம்ம போகும்போது அங்கே இருந்துருவோன்ற பயத்தில் அவர் எப்படியாவது ஏதாவது ஒரு மக்கள்கிட்ட சூழ்ச்சி பண்ணி அவரை எப்படியாவது ஏதாவது பணம்னு யோசிக்கிறீங்க. அது ஒரு காலத்துலேயும் நடக்காது. கரூர் மாவட்டத்திலையும் சரி, கோயம்புத்தூர் மாவட்டத்திலையும் சரி, அரசியல் ஜாம்பவான் கூட சொல்லுவாங்க.